என்ன படத்தில் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாமே யதார்த்தமாக நடிக்கிறாங்க. அதுக்கு வில்லனாக வரவங்க எளிமையாக யதார்த்தமாக நடிக்கிறாரு. அது பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்ல கதையும் கதை எப்படி நல்லா இருக்கும்? கதை பரவாயில்ல. காதலியே போகிறாங்க. இப்போ ஒருத்தரோட படிக்கணும்னா அது பண சூழ்நிலை, ரொம்ப கஷ்ட சூழ்நிலை, படித்து தான் சம்பாதிக்கணும்னு சில பேர் போகிறாங்க. இது வந்து காதலுக்குள்ளேயே போய் தப்பு நடக்குது. கடைசியில் வந்து அதுக்கு அவ்வளோ சாகணும்னு அவசியம் இல்லை. அந்த 4 பேர் சாகணும் அவசியம் இல்லை. எங்கள் வீட்டிலே துப்பு நிறையா இருந்துச்சு. பார்த்து எனக்கு அழுகச்சு வந்துருச்சு. அது சாகணும் முக்கியம் இல்லை. சினிமானாலும் டைரக்டர் சினிமாக்கு பார்த்தா படங்களை தான் நினச்சிக்கணும். படிக்கிறத பார்த்தா படங்களை தான் நினச்சிக்கணும். அப்போ வந்து டைரக்டரும் கொஞ்சம் படிப்பாங்க. செக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி செக்ஸ் அதுதான் சாக வேண்டியது இல்லை. சாக வேண்டியது இல்லை. அந்த கேரக்டர் அது உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். மெயினாக வந்து சோகத்தை காட்டி கொஞ்சம் குறைக்கலாம். அன்பையே வளர்த்து அன்பான கதைகளையும் கொடுக்கலாம், சோகமான கதையும் கொடுக்கலாம். வீட்டில் ஏதாவது பாதிக்கணும், சோகமாக ஏதாவது பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சங்கடங்கள் இருக்குது. ஆனால் படம் பரவாயில்ல. பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சினிமாத்துவமும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக குறைஞ்ச பட்ஜெட்டில் குறைஞ்ச நாட்களில் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க. அவங்க வச்சு ரன் பண்ணுறாங்க. அலுவலகத்தில் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேவையான படம் நிறைய இடங்களில் நடந்துக்கிறத அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி நடிச்சிருந்தாங்க? அதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணிவேல் அவங்க கேரக்டர் வந்து உண்மையிலே அற்புதமாக இருந்தது. ஹீரோவாக நடிச்சவங்களும் சரி, இல்லைங்களும் சரி, நடித்த மாதிரியே தெரியல. ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த சம்பவத்தை வந்து யதார்த்தமாக பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஏதோ சினிமா நோக்கமே இல்லாமல் அப்படியே யதார்த்தமாக தான் இருந்துச்சு. நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒன்று நடந்திருந்தாக்கா எப்படி நம்ம கண்ணால் பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி தான் இருந்தது. தவிர இதை கேமரா வச்சு எடிட்டிங் பண்ணி ஒளிப்பதிவுலாம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்க வேண்டியது. ரொம்ப சிறந்த சாங்ஸ் யார் தந்த கனவு யார் தந்த உறவு அப்படிங்கிற சாங்கும் அதுக்கு கொடுத்துருக்கிற மியூசிக்கும் அந்த வாய்ஸும் பேஸ் வாய்ஸும் உண்மையிலுமே ஆழ் மனசை தருது. எல்லா இடத்துலையுமே இருக்கிற மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ரீச் ஆகும் இந்த படம். இறைவனை பிரார்த்திச்சு நல்லா பண்ணியிருக்காரு. சிறப்பாக செய்கிறார். இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒத்துழைக்கிறாங்க. ஏன்னா பெரிய படங்கள் அவங்க சொன்ன மாதிரி நிறையா விளம்பரங்கள் அந்த மாதிரி சின்ன படங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கும். என்ன சொல்ல வராங்க சார் இந்த படம்? என்ன சொல்ல வராங்க? கருத்து அந்த திருப்பூரில் வேலை செய்கிறவங்க உள்ள அந்த சிரமத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே அது பாராட்டத்தக்கது. இந்த மாதிரி படங்கள் வேணும். அவங்க கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி எடுத்துருக்கிறார். சிறப்பாக எல்லாம் செய்வாங்க. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அவர் ஜெயகாந்தன் டைரக்டர் அருமையான புதிய முயற்சி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் படத்துடைய கஷ்டத்தை புதிய அழகாக சொல்லியிருக்காரு. ஆனால் முன்னாடி சொல்லுவாங்க மண்ணின் பிறகு எல்லாருக்குமே உண்டுதான். அதே போல் பெரிய படம் சின்ன படம் எதுவும் இல்லை, வெற்றி தோல்வி தான் நிர்ணயிக்குது. ஆனால் புதிய முயற்சி அழகாக பண்ணியிருக்காரு. பெண்கள் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அடுத்த படம் இதை விட இன்னும் நல்லா கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னா படம் இருக்கிறது பெரிய விஷயம். படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட போய் சேர்க்குறாங்கல்ல, அதே பெரிய வெற்றி. படம் வெற்றி தான். இன்னும் நல்லா பண்ணுவார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாம் பாருங்கள். இதில் என்னென்ன பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த காலத்தில் ரொம்ப பாதுகாப்பு. பேரண்ட்ஸ் விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை சித்தரிக்கிறது தான் இந்த படம். ஆனால் பேரண்ட்ஸும் வந்து நம்ம குழந்தைங்க எங்கே போகிறாங்கிறத கண்காணிக்க முடியும். அந்த குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு நிறைய ஒரு தொடர்புகள் இருக்கணும் வெளியில் போகிறது. ஸோ அது ஒன்று. பெண்கள் வந்து கண்மூடித்தனமாக யார் என்ன சொன்னாலும் கேட்கறது, அதே மாதிரி யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றது, அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம
நம்மளை தான் நம்ம நினைச்சாலே மற்றவங்களை நம்பி நம்ம ஒரு இடத்துக்கு ரொம்ப கஷ்டம். பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அதை கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. இதில் நடிச்ச அனைத்து குழந்தைங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வில்லன் வந்து ஹீரோவாக ரொம்ப நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். சார் கொடுங்க. இங்கே வந்துடும். நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எடுத்துருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் பெரியன் நடிப்பு வந்து ரொம்ப அட்டகாசம். ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஒளிமயமான ஃபியூச்சர் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சார். ஃபேமிலியாக பார்க்கலாம். பெண்களுக்கான ஒரு கதை. பெண் குழந்தைகள் வந்து தனியாக எங்கேயும் அனுப்பக்கூடாது, பத்திரமா இருக்கணும். சின்ன குழந்தைங்க விளையாட போகிறாங்க, தெருவில் போகிறாங்க, அந்த குழந்தைய ஒரு 5 வருஷம் குழந்தைய காணோன்னா அதுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் பெரியவங்க இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புகிறாங்க, மற்ற ஊருக்கு அனுப்புகிறாங்க. அதில் பெரிய இதுவாக இருக்குது. தனியாக அனுப்புகிறாங்க, பயந்து ஐயோ நம்ம பிள்ளைங்க போனாங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் வரலையே அந்த 6 மணின்னா அந்த 6 மணிக்குள்ளே வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ சொன்னால் வரலையே குழந்தைங்க. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் அடிச்சு தம்பி பாப்பா வர்றது அக்கா வர்றது அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காரு சார். குறைந்த பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பெரிய சீன் எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயம். பொம்பளை பிள்ளைங்கள எங்கேயும் தனியாக அனுப்பக்கூடாது, அடுத்தவங்க மற்றவங்கள நம்பி அனுப்பக்கூடாது. கூட பொண்ணுங்களா இருக்கட்டும் மற்றவங்க அப்படியான சூழ்நிலை யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே குட். தேங்க்ஸ். புது கதை பெண்களுக்கான அவேர்னஸ். பெண்கள் வந்து எங்கே வேலைக்கு போனால் எப்படி இருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஹீரோஸை சுற்றி அந்த ஹீரோயின் 4 நிமிஷம் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த லாஸ்ட் வந்து கொஞ்சம் அழகியாக இருக்குது. பெண்கள் வந்து தப்பு பண்ணாலும் அது இறந்து போட வேணாம். அதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இறந்து போன மாதிரி காமிச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மியூசிக் பரவாயில்ல. எல்லாமே புது ஆக்டர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்தாங்க. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பெண்கள் வந்து எவ்வளோ சொன்னாலும் இது பண்ணுறாங்க. அப்படியே தான் வந்து போராட்டத்தில் இருக்கிற புரிஞ்சுக்கணும். அதுக்கான பெண்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் படம் தான் இது. நல்லா இருக்குங்க சார். யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன கதை எப்படி உண்மை கதையை வச்சு எடுத்துருக்காங்க? இல்லை உண்மையான சம்பவம். உண்மையான சம்பவமாக கூட இருக்கலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து கதை யதார்த்தமாக இருக்கு. அந்த நடிப்பு எப்படி பொண்ணுங்களோட நல்லா இருக்கு. நடிப்பு நல்லா இருக்கு. பொண்ணுங்களோட பசங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. வில்லன் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே புதுசு தானங்க சார். நல்லா சாங்ஸ்லாம் நல்லா இருந்ததா? சாங்ஸ் நல்லா தான் இருக்கு. பண்ணியிருக்காங்க. மொத்தமாக படத்தில் என்ன சொல்ல வராங்க மேடம்? ஃபைனலாக கருத்து என்ன கருத்து? பொண்ணுங்க வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளில போகிற இடத்துல எப்படி, வேலைக்கு போகிற இடத்துல எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதுதான். அதான் நல்லா சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ். ரெடி சார். மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. ரொம்ப நன்றி. படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியில் தான் எடுத்து வந்து தூரம் முக்கி நோண்டி கொண்டு வந்து தியேட்டரில் வந்து இறக்கிருக்கோம். இந்த தியேட்டரில் இறக்குற பிறகு ஓடுமா ஓடாதான்னு ரொம்ப கவலைப்பிடிச்சிருந்தோம். ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு 2வது வாரம் நம்ம படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த மீடியாவுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் ஒரு வாரம் இன்னும் நல்லா அந்த படம் போகிற அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நான் ரொம்ப சார் உங்களுக்கு வந்து இந்த படம்னால 3 நாளைக்கு தூக்கிடுவாங்க. தேட்டர் கிடைக்குதுன்னா என்ன காரணம்? இதோட சின்ன படம்னா கண்டிப்பாக 1 நாள் 2 நாளில் தூக்கியிருப்பாங்க. எங்கள் படம் இப்போ 2வது வாரம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதோட ஒரு கருவும் அந்த விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சதால தான் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தியேட்டரில். எங்கள் படத்துக்கு மட்டும் குறைஞ்சது 80 100 வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து நல்ல படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து பார்க்க செய்கிறாங்க. அதனால் மக்களுக்கு ஒரு நன்றி. இந்த படம் இன்னமும் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகி போய் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கெலாம் ஒரு பலன் கிடைக்கணும்னா எல்லாமே இந்த கடவுள் தான் எங்களுக்கு அந்த வழி காட்டணும். எந்த சந்தர்ப்பத்தில் அந்த கதையை பண்ணணும்னு ஐடியா பண்ணீங்க? இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு
2 படம் பண்ணியிருந்தேன். விருதாளம் பட்டுன்னு 2015 லிங்கா படம் வந்துச்சுங்களே, அப்போ நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன். ரெண்டாவது அதுக்கப்புறம் உளிரின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன். அதெல்லாம் தயாரிப்பாளர் வேறு அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி அந்த தயாரிப்பாளரும் சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டான முறையில் வந்து ரீச் பண்ண முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நம்ம விட முடியுமா, 30 வருஷமாக போராடுறோமே. இப்போ 93 வந்து கலா மாஸ்டர்கிட்ட காலை வச்சு இது வரைக்கும் போராடி இப்போ தான் நம்ம தனித்து ஒரு படத்தை எப்படியாவது நம்ம முயற்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி இது என்னோடய நண்பர்கள்லாம் சேர்த்து எல்லாருமே ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து திரையில் எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி தான் இதை கொண்டு வந்தேன். இது இதோட கதைக்களம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உருவானதுன்னா, நான் வந்து ஒரு 3 வருஷமாக வந்து திருப்பூர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இடையில ஃபேமிலி பிரச்சனையில் சினிமா வந்துட்டு போய் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் இந்த கதைகள்லாம் நான் கொஞ்சம் அப்படியே ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை பண்ண முடியல இது வரைக்கும். அதுக்கப்புறம் 2-3 படம் பண்ணிவிட்டு பண்ண முடியல. அப்போ சின்னதாக நான் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து சொன்னேன். சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம்ண்ணா, பண்ணிட்டு நல்லாயிருக்கும் இந்த கதை. ஏன்னா சின்ன பக்கம் அங்காடி தெரு மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கேட்டேன். சரி கதை நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு எடுத்தால் கொஞ்சம் கதை நல்லா ஓடும், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டார். எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருங்கண்ணா, நான் திருப்பூரில் போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம்ண்ணா அப்படின்னு சொன்னேன். 1 லட்ச ரூபா காசு அவங்க தான் பசங்க கொடுத்தாங்க. நான் போய் 2 வாரமாக அலைஞ்சு திருப்பூரில் கம்பெனியில் தேடுறேன், கம்பெனி கிடைக்கல. நான் வேலை செஞ்ச கம்பெனி பேர்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு போனால் எப்படி அந்த கம்பெனியே தெரியல எனக்கு. அப்புறம் அங்கே அருள்னு என் தம்பி ஒரு பையன் இருந்தாப்புல, அந்த பையனை போய் மீட் பண்ணி, தம்பி எனக்கு இது மாதிரி எடுக்கணும்டா, இந்த கம்பெனியில் எடுக்க போகிறேன், எனக்கு நல்ல கம்பெனியை பார்த்து கொடுக்குறேன். அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பிஎம்ஆ சிஎம்ஆ வேலை பார்த்துட்டீங்க, பண்ணி கொடுக்குற தம்பின்னு கேட்டேன். சரி அதான நான் என்னென்ன வேணாம் மூவி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கம்பெனி அவன் ஏறி இறங்குறாப்புல, அதுவும் கிடைக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிப்பாளையம் சிப்கோவில் வந்துட்டு ப்ளூ ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி, பாலாஜி ஓனருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட வந்து என்னை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சோடனே அவர் கேட்டார், என்ன பண்ண போகிறீங்க என்னன்னு கேட்டோன்னே நான் சொன்னேன், சார் இது சின்ன கதை சார், நான் எங்கேயும் பண்ணலாம், இந்த மாதிரி கம்பெனி எனக்கு தேவைப்படுது, நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினோடனே என் தம்பி என்ன சொல்லிட்டப்பல அருள், அண்ணா ஒரு பாட்டு பாடி காட்டுண்ணா சாருக்கு நேரா அப்படின்னாப்புல. நான் உடனே டக்குன்னு அவர் டேபிள்லேயே ஒரு சாங் ஒன்று பாடி, இந்த இதில் ஒரு சாங் ஒன்று பாடி காட்டினாலும் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஆகிட்டு நீங்கள் இந்த கம்பெனிக்குள்ளே இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, டையிங்கு இந்த நூல் தயாரிப்பு அனைத்து செக்ஷனும் இருக்காங்க, இதில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் போலி சாமியார் மாதிரி போலி பக்தர். ஆமாம் வில்லனாக்கிறீங்க எப்படி? நான் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன கதை, நம்ம போயிட்டு அங்கே ட்ராவல் ஆகிறோம், நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த படத்தை எடுக்கிறோம், பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு, ஏதாவது ஒரு இடமாவது நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் காட்டணும்ல, அப்படியே இந்த பசங்களையும் அப்படியே காட்டினா நல்லா இருக்கும். அதை யோசிக்கும் போது நான் கம்பெனியில் வேலை செய்யும்போது சார் மாதிரியே வில்லன் சார் இருக்காங்களே, அவர் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து எங்கள் ஊர்லேருந்து பொண்ணுங்களாம் அழைச்சிட்டு போய் வேலைக்கு கொண்டு போவாங்க. அவர் வந்து இப்போ சார் என்ன கேரக்டரில் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பாப்புல. அப்போ கிராமத்து மக்கள் வந்து நம்பி அவரை வந்து பெண்கள் கூட படுத்துருப்பாப்புல நைட்டு. ஊரில் நம்ம பசங்கள்லாம் நம்ம படுத்துருந்தா கூட என்ன செய்வாங்க, ஆனால் அவர் படுத்து அவங்க சம்மதிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க சம்மதிச்சாங்க. ஆனால் அவர் பண்ணார் தப்பு எல்லாமே. அதை தான் நான் அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். சரி இதுக்குள்ளே இதை கொஞ்சம் சேர்த்து பண்ணணும்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படம் ஃபுல்லாகவே இவங்களே காட்டிட்டு நல்லா இருக்குது, இந்த வில்லனை வந்து இப்படி கொண்டு போய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சார் நான் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே சின்ன நாட்களுக்குள்ளே இதை எடுத்து ஒரு படமாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, இதுவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தேட்டரில் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகிட்டு இருக்கேன். எத்தனை தேட்டர் சார் கவர் ஆகிருக்கு? திருப்பூர்லேயும் ஒரு தேட்டர் போட்டிருந்தோம் பெரிய இதில், அது என்ன தேட்டர்னா ஏஎஸ்பியில் போட்டிருந்தோம். இப்போ வந்து சரணில் வந்து அவங்களே எடுத்துட்டாங்க. திருப்பூர்லேயே எடுத்துருக்கேன், ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் பேசி கோயம்புத்தூரில் இப்போ சரண்ங்கிற இதில் வந்து 3 ஷோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. நேற்றுலேருந்து 3 ஷோ மாறி வந்துட்டு இருக்கு. ராணிப்பேட்டையில் அதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 2வது வாரம் போயிட்டு இருக்குது. 2வது வாரம் எப்படி ஃபீல் பண்ணுறாரு? ஆனால் இந்த சென்னையில் தான் நம்ம போட்டு பண்ணிட்டோம். கண்டிப்பாக நாளைக்கு ஏதோ வெஸ்டர்ன் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பண்ணிச்சுன்னா கிடைச்சா நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு மெசேஜ் வந்து மக்களுக்கு சேரணும். ஆமாம் சார், நாங்கள் போகிற வழிக்கு வந்து இன்னும் ஒரு 2 தேட்டர் 3 தேட்டர் சென்னையில் கிடைக்க பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லது தான்.
எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே அப்படியே இங்கே பாருங்கள், இந்த தியேட்டர்லேயே வந்து முதல் நாள் சவுண்டு நல்லா இருந்துச்சு. கும்பகோணம் காசி தியேட்டரில் போடுதுங்க, பெரிய தேட்டர் அது. கும்பகோணத்தில் கேட்டிங்கன்னா காசி வாசல் ரெண்டு தான் பெரிய தேட்டர். அந்த தேட்டரில் நம்ம மக்கள் பார்த்துட்டு அதை பாருங்கள், அந்த சேனலில் போட்டிருக்காங்க. அவ்வளோ மக்கள் 370 பேர் வந்தாங்க. 370 பேர் வந்துட்டு அவ்வளோ கொண்டாடினாங்க. எஃபெக்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. ஒரு படத்துக்கு வந்து ஒரு சவுண்டு தான் முக்கியம். ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்திருக்கு, ரெண்டாவது நல்லா இருக்குது, ரெண்டாவது என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நான் உட்காந்து பார்க்குறேன், ஸ்பீக்கர் போயிடுச்சுங்கிறாங்க, சவுண்டே கம்மியாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய படம், சரி விஜய் சேதுபதி படம், ரஜினி சார் படம், யார் படமாக இருந்தாலும் நீங்கள் சவுண்டு இல்லாமல் இருந்தால் அது டம்மி தான். அந்த சவுண்டு தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கும். அந்த டயலாக்கும் அந்த சவுண்டு தான் ஒரு கதைக்கு வந்து உயிர் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து சவுண்டே இங்கே வந்து நான் இன்றைக்கி அவங்க சத்தம் போட்டேன். சார் என்ன சார், நாங்களே சின்ன படத்தில் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், பார்க்குறவங்க வந்து சவுண்டு தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சும்மா பேசுகிற மாதிரி தான் எப்படி இருக்கும். நாங்கள் வந்து காசி தேட்டரில் பார்த்தோம், அவ்வளோ இதாக இருக்குது. திருப்பூரில் போய் பார்க்குறோம், அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே மட்டும் ஏன் சார் ஃபஸ்ட் நாள் 2 நாள் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி வந்து சரியில்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா என்னங்க செய்யுது. சரிங்க சார்,